வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை உம்முடைய வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆராதனைக்குள்ளே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவர், இங்கு பாடப்படுகிற பாடல்கள், துதி, ஆராதனை அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இசைக்கருகளை வாசிக்கிற, பாடல்களை பாடுகிற உம்முடைய தாசர்களை உம்முடைய அபிஷேகத்தினாலே ஆண்டவரை நிரம்பி வழிய செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். அது கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் விரும்புகிறபடி எங்களை நடத்தும். துதி, கன, மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவர். அவர் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் தைரியத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் பெருவெள்ளம் வரலாம், பெருங்காற்று வீசலாம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக மாறலாம், நம்முடைய உறவினர்கள் எல்லாம் பகைவர்களாக மாறலாம். ஆனால் மிகவும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு, என்ற விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இவை எதையும் குறித்து நாம் பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கின்றார். வல்லமை உள்ளவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவரது வலது கரம் கொண்டு நம்மை தாங்குகிறவராய் இருக்கின்றார். நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்பட்டாலும், விசுவாசம் நம்மிலே குறைவுபட்டாலும், இனிமையான வாழ்விலே கசப்பான காரியங்கள் நடந்தாலும், ஒளி வருகிறது போல இருக்கிற நேரத்திலே இருளானது சூழ்ந்து கொண்டு காணப்பட்டாலும் நாம் பயப்படக்கூடவே கூடாது. ஆமென். ஏன் என்று சொன்னால், அற்புதமான தேவன் நம்மில் அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனை உற்சாகமாய் நாம் ஆராதிப்போம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர் என்ற பாடல். உனக்குள்ளே
விசுவாசிக்கிறீங்களா? அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. இப்ப அப்படியே இந்த பாடலை, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கின்றார் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். 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 எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளாய் இருக்கிற இயேசு மிகவும் பெரியவர். ஆமென். ஆகவே நம்ம பயப்படவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்று நாம் விசுவாசிக்கும் போது எதிர்காலத்தை குறித்த எந்த பயமும் நமக்கு இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார். நம்முடைய மகிமை அவரே. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அவரே நம்முடைய ஜீவனின் பலனாக இருக்கிறார். நம்முடைய பலவீன நேரங்களிலே அவருடைய பலனை தந்து நம்மை தாங்குகிறவராய் அவர் இருக்கின்றார். இருண்டு போன நம்முடைய வாழ்விலே ஒளியேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய தலை குனிந்த இடங்களிலே நம்முடைய தலையை நிமிரச் செய்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நல்ல மேய்ப்பராய் அவர் இருக்கின்றார். அவரே நம்மை குறைவின்றி இந்நாள் வரை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். ஆமென். எதிரிகளிடம் இருந்து நமக்காய் யுத்தம் செய்து நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதும் நாம் தைரியமாய் இருக்க முடியும். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். நமக்கு பயமில்லை, பயமில்லையே பயமில்லையே என்ற இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை உற்சாகமாய் ஆராதிப்போம். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தரால்
இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாமல் காப்பவர், இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் சேனைக்கு தப்புவித்து அழிவிலிருந்து காத்த தேவன், இன்று எப்பேற்பட்ட அழிவின் பாதையில் நாம் இருந்தாலும் அதிலிருந்து காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம் மேய்ப்பர், ஆகையால் நாம் தாழ்ச்சி அடைவதே இல்லை. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோம். இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே
உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தந்தை. அவருடைய தோள்களில் நம்மை தூக்கி சுமக்கின்ற தேவனாயிருக்கிறார். ஒரு தகப்பன் தோள் மீது இருக்கும் குழந்தை எப்படி சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதோ அதை போல நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் தோள்களிலே நாமும் பாதுகாப்பாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. குழப்பமான சூழ்நிலை வரும் பொழுது நாம் நம் தகப்பனிடம் ஒரு குழந்தை போல ஓடிச் செல்ல வேண்டும். அப்பா என்று சொல்லி நாம் நம்முடைய தந்தையாகிய இயேசு கிறிஸ்துவினிடம் ஓடி வர வேண்டும். போராட்டங்கள் சிங்கம் போல கெர்ச்சித்து வரும் பொழுது யூத ராஜ சிங்கமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அடைக்கலம் புக வேண்டும். பாரங்கள் நம்மை அழுத்தும் பொழுது, யாரும் இன்றி நாம் கலங்கி தவிக்கிற பொழுது அவர் நமக்கு ஒரு நண்பனாக, ஒரு தகப்பனாக நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஆமென். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கின்றார். அப்படி காக்கின்ற தேவனை இந்த நேரத்திலே துதித்து நாம் ஆராதிப்போம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள்
உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி சென்றீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி சென்றீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தோள்களிலே நீர் எங்களை தூக்கி சுமக்கின்றீரே. ஒரு தகப்பனாய் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தூக்கி சுமக்கின்றீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நீர் மாற்றி கொடுத்தனதுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. குழப்பங்கள் எங்களை குழப்பும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒரு குழந்தையை போல உம்மை நோக்கி ஓடி வரும்படியா அப்பா, போராட்டங்கள் எங்களை ஆண்டவரே அழுத்தும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளும்படியா ஆண்டவரே, அவைகள் எல்லாம் எங்களை சிங்கத்தை போல கெர்ச்சிக்கும் பொழுது யூத ராஜ சிங்கமாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலே அடைக்கலம் புகும்படியாய் தேவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர் தகப்பனே. நீர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளாய் இருக்கிற நீர் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், பெரு வெள்ளம் எங்களை மோதி அடித்தாலும், பெருங்காற்று வீசினாலும், பெரியவராகிய நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே நாங்கள் பயப்படாமல் தைரியத்தோடு வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட வியாதிகள் ஆண்டவரே, எப்பேற்பட்ட கவலைகள், தோல்விகள் எங்களை அழுத்தினாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறீர் என்ற தைரியம், நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்வீர் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நிச்சயமாய் அவைகளில் இருந்து நாங்கள் மீண்டு வர முடியும் என்ற ஒரு விசுவாசத்தை நீர் எங்களுக்குள்ளாய் ஊற்றி இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் எங்கள் கேடகமாய், துருகமாய், அரணாய், கோட்டையாய் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறீரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்திருக்கிறீரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ துன்பங்கள், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து நீர் எங்களை பாதுகாத்து இந்நாள் வரை நீர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய மகிமையிலே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமானதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை வேளையை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, வல்லமையுள்ள வார்த்தைகள் புறப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர் வாயிலிருந்து வெளிவருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமா இருக்கட்டும், விடுதலை கொடுக்கிறதா இருக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை கரங்களில் ஒப்புக் கொடுக்கும். துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கரங்களிலே காணிக்கும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் விதிக்கிறதான நேரம் நாம் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உண்மை கணம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என்னுடைய நல் மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் செழிப்பும் பெருக்கமும் நிரம்பி வெளிதலும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 40, ராகத்தலைனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சங்கீதம் 40 1
3ஆம் வசனம் வரை வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பிரியமானவர்களே, இந்த சங்கீத புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சங்கீத புஸ்தகம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மத்தியில் தாவீது எப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நேராக வர முடியும் என்பதை இந்த புஸ்தகத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து சுலபமாய் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஈஸியாக எல்லா பிரச்சனைகளையும் வருகிற சூழ்நிலை, நேராக வருகிற எல்லா விதமான எதிர் சூழ்நிலை வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய திராணி, ஒரு திறமை, ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள மனுஷனாக நம்மை மாற்ற முடியும். அதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சோதனை தான் வருது, அதான் வேதம் சொல்லுறது. ஆனால் சோதனை வரும் பொழுது அது தப்பித்து போகிறதுக்கு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வழி தான் இந்த வார்த்தையில வெளிப்படுத்துகிறார். அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் எல்லாவற்றையும் அவர் இந்த வார்த்தையில வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் தாவீது இந்த முதல் வசனத்தில் எழுதுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பொறுமையா காத்திரல, வெயிட் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாம் எது நடந்தாலும் ஸ்பீடாக நடக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு உலகமாக இருக்குது, நவீன உலகமாக இருக்கிறது. எதை செஞ்சாலும் சரி, ஃபுட்டில் செஞ்சாலும் சரி, சாப்பாடில் செஞ்சாலும் சரி, ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஃபுட்டு கூட இருக்குது. மேகி இருக்குது, இன்ஸ்டன்ட் எல்லாமே, பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே அந்த மாதிரி ஒரு காரியமாக வந்துருச்சு. ஆர்டர் பண்ணால் கூட ஒரு 5 மினிட்ஸில் ஃபுட்டு வீடு தேடி வந்துடுது. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பதிலை சீக்கிரமாக பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பாருங்க, தாவீது 16 வயதினிலே அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் உடனே அவர் ராஜாவாக அவர் சிங்காசனத்தில் ஏறல. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் அவரை தொடர்ந்து பிடிக்கிறது. அப்படி பிடித்தாலுமே அவருக்கு சிங்காசனத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகிறது. அப்படி அவர் சிங்காசனத்துக்கு வந்தாலுமே அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்தை, அப்பேற்பட்ட ஒரு செல்வ செழிப்பை, கனமும் மகிமையும், ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் எப்படி இருந்தானோ அப்பேற்பட்டவனா தாவீது மரித்தான். அதற்கு என்ன நேரம் எடுத்தது அப்படின்னா, பொறுமையுடன் கர்த்தருக்குள்ள திட நம்பிக்கையாக இருந்தார். பல பிரச்சனைகள், சவுல் மூலயமாக பிரச்சனைகள், அவங்க பையன் மூலயமா பிரச்சனை, தொடர்ந்து மலை, பாலைவனம், காடு, வனாந்தரம், பேர்பட்ட காரியங்களுக்கு நேராக தாவீது ஓடி ஒளிந்தார். அப்பேற்பட்ட மத்தியிலும் கர்த்தர் அவரை காப்பாற்றி மறுபடியும் அந்த சிங்காசனத்துக்கு வர வைத்தார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பொறுமை நமக்கு வேண்டும். இந்த வசனத்திலிருந்து இந்த 3 வசனம், இந்த முதல் 3 வசனத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போறோம். என்னன்னா, பொறுமையுடன் அவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கும் ஒரு பொறுமை வந்தது பாருங்க. என்னன்னா, தேவன் வாக்கு கொடுக்கிறாரு, அதை பெறறதுக்கு 25 வருஷம் ஆகிறது. 75 வயதுல வாக்கு கொடுக்குறாரு, ஈசாக்க பிறப்பா அப்படின்னு. அதை பெறறதுக்கு, அதை பெற வேண்டிய நிலைமை, அதை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படின்னா 25 வருஷம் பொறுமை. அப்படியே இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றான். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்றோம், ஸ்பீடப் பண்றோம். அங்கதான் சிக்கலா இருக்குது பாருங்க. அங்கதான் என்ன பண்றது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்மளுடைய சுய முயற்சி, சுய கிரியை செய்யும் பொழுது அங்க தோல்விகள் ஏற்படுகிறது. என்ன கேட்டா, சில பாவ சூழ்நிலைகளும் நாம் போய் தவறி விழுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் கவனமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் எடுத்து தியானிக்கும் பொழுது, அதில் பொறுமையாக நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எந்த நம்பிக்கை? இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்மளை குறித்து? நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தை அவர் நம்பிக்கையுடனே உறுதியாக அவர் பற்றி கொண்டார். அதனால தான் ஒரு மாபெரும் வெற்றிக்கு நேராக ஆபிரகாம் வழி நடந்தார் பாருங்க. இப்போ நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு
உள்ள பரிசுத்த ஆவியான வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏராளமான ஆசீர்வாதங்கள் கல்வாரி சிலுவையின் மூலியமாக அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் நாம் என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நமக்கு பொறுமை இருக்கிறதா? இந்த பொறுமை இயேசுகிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். எந்த மனுஷன்கிட்டையும் பொறுமை இல்லை. டக்குன்னு கோபப்படுற மனுஷர்கள் இருக்கிறார்கள், இல்லை டக்குன்னு நம்மளே கோபத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். இந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுதுதான் தோல்விக்கு நேராக நம்முடைய மனப்பான்மை போகிறது, தோல்விக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை போகிறது. பொறுமை இல்லாதது, பொறுமையை நிறைய பேர் இழந்துடுறாங்க. தேவன் நமக்காக ஒரு வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதற்கு என்னன்னா ஒரு சில நேரங்கள், ஒரு சில ஆண்டுகள், ஒரு சில மாதங்கள் வரும். நம்முடைய மனது, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சி, நம்பிக்கை அவர் மீது நாம் சார்ந்திருக்கும் பொழுது மாபெரும் வெற்றிக்கு நேராக, மாபெரும் ஒரு சிங்காசனத்துக்கு நேராக தேவன் கொண்டு போக முடியும். நிச்சயமா நமக்கு தான் வெற்றி. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், சேரப், தைரியமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், ஆகையால் நீங்களும் இந்த உலகத்தை சுலபமாக ஜெயிக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். எல்லா சூழலையும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி மேற்கொள்ளக்கூடிய ஒரு திராணி உள்ள மனுஷனாக, ஒரு ஞானவனாக, ஒரு நல்ல ஒரு திறமை மிக்கவனாக தேவன் நம்மளை இப்பொழுது கிறிஸ்துக்குள்ள மாற்றி இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, அவரே நமக்கு ஞானமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார், மீட்புமா இருக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு அப்பேற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறார். அப்ப அவரே ஞானமா இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெயிக்க முடியும், எல்லா பிரச்சனையிலும் ஜெயிக்க முடியும், கடன் பிரச்சனையில் ஜெயிக்க முடியும். இதற்கு நமக்கு தேவை என்னன்னா பொறுமை. பொறுமையுடன் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். தாவீதுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது, தேவனுக்கும் அப்பேற்பட்ட ஒரு காரியம் தேவைப்பட்டது. இயேசு வர்றதுக்கு ஒரு பொறுமை இருந்தது, பொறுமையின் காலம் இருந்தது. உடனே ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு இயேசு அந்த இடத்துல உடனே அந்த அடுத்த வருஷமோ இல்லை அடுத்த 5 வருஷமோ அந்த உலகத்துக்குள்ள வரல. இல்லை, பொறுமையுடன் இந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன, மீட்பின் திட்டம் என்ன, இந்த ஆசீர்வாதம் என்ன என்பது மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தும்படி அவருக்கே பொறுமை தேவைப்பட்டது. ஆகவே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கும் பொறுமை மிக மிக அவசியமா இருக்கிறது. இந்த பொறுமை இல்லாததான் அநேக குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது, தோல்விகளுக்கு காரணமா இருக்கிறது, கடன் பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் சிக்கி தவித்து கடைசி எங்க போகுதுன்னா மரணத்துக்கு நேரா போகுது. ஆனா அதிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். எப்பேற்பட்ட சத்தியங்களை நாம் எடுத்து உள்ளத்துல மனதுல வைத்து தியானிக்கும் பொழுது நிச்சயமா வெற்றி நமக்கு தான் இருக்குது. அதற்கு என்ன ஒரு காரியம் வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா பொறுமை. இதை கிறிஸ்துவுக்குள் நாம் சுலபமாய் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் ஒண்ணுமே பண்ணல, அவர் கல்வாரி சிலுவைக்கு நேராக கொண்டு போறாங்க. அவர் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியே அவர் கல்வாரி சிலுவை வந்தாரு. அவர் எந்த பாவமும் பண்ணல, எந்த தண்டனையும் பண்ணல, எந்த விதமான ஒரு ஆக்கினியும் பண்ணல. ஆனா அவர் கல்வாரி சிலுவை ஏத்துறாங்க, அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, உமிழ்நீர் அவன் மேல துப்புறாங்க. ஆனா இருந்தாலும் அவர் நமக்காக பொறுமையுடன் அவர் கல்வாரி சிலுவையில் காத்திருந்து உயிரை கொடுத்தார். அதே போல பொறுமை நமக்கு இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு படியும் ஏறும் பொழுது நிச்சயமா நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதை கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என் பொருளாலும் என் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். அப்பொழுது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் வீட்டில் ஒன்றும் குறைவுபடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும்,
கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஆகவே நான் தேவனுடைய வார்த்தையை நன்றாக கேட்பேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம்.